السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 486வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபஅய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான மனிதர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே அதிகம் செல்வம் படைத்தவர் என்றோ, உங்களிலே அதிகமாக படித்தவர் என்றோ, உங்களிலே அதிகமான அழகுள்ளவர் என்றோ பதில் சொல்லவில்லை. மாறாக அஹப்பு நாஸி இலல்லாஹி அஹ்ஸனுஹும் குலுகா, உங்களில் யார் நற்குணத்துடன் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நற்குணத்தால் சிறந்தவர்தான் அல்லாஹ்விற்கு பிரியமானவர் என்று பதில் கூறினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவார், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். பொறுமை என்பது ஒரு நற்குணம். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸிதீன், யார் நீதமாக நடக்கிறார்களோ, மனைவிகளுக்கு முன்னால், பெற்றோர்களுக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு மத்தியிலே, மற்றவர்களுக்கு மத்தியிலே யார் நீதமாக நடக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றார். இறையச்சத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களை, நன்மையான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை, அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பை சாட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இவைகள் யாவும் நற்குணம் என்பதாக இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஆளுநர், கவர்னரை பெருமானார் நியமனம் செய்வார்கள். அந்த அடிப்படையில யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக, ஆளுநராக நியமனம் செய்கிறார்கள். நியமனம் செய்யும் பொழுது அந்த ஆளுநர்களுக்கு பெருமானார் அவர்கள் சில உபதேசங்களை செய்வார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு கவர்னராக என்னை அனுப்பி வைத்தவுடன் நான் குதிரையில் ஏறி அமரப் போகிறேன். குதிரை ஏறுவதற்கு, கால் வைத்து ஏறுவதற்கு ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று தொங்கும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கால் வைக்கக்கூடிய இடத்தில் நான் கால் வைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஹ்ஸின் குலுகக லின்னாஸ் முஆத் இப்னு ஜபல், முஆதே, நீர் மக்களுக்கு ஆளுநராக செல்கின்றீர், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நற்குணம் வந்துருச்சு அப்படின்னா அங்க தக்குவா வந்துரும், தவக்குல் வந்துரும், நீதம் வந்துரும், உண்மை வந்துரும், எல்லாமே அங்கே வந்துவிடும். நற்குணம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் எந்த நன்மையான காரியங்களோ இல்லாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுநர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நீதமா நடக்கன் மட்டும் சொல்லல, இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லல,
நீதமாக நடக்கனா நீதத்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு செயல்தான், ஒரு குணம்தான் நற்குணம் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மற்றொரு செய்தியை பார்க்கின்றோம். முஆதே, மக்களுக்கு நற்செய்தி கூறுங்கள், மக்களுக்கு சட்டங்களை இலகுவாக்குங்கள். அந்த வரி போடுறது, இதுக்கு வரி போடுறது, மக்களை சிரமத்திற்கு ஆளாக்குவது கூடாது. நற்குணத்தோடு நடக்க வேண்டும், நற்செய்திகளை சொல்ல வேண்டும், அவர்களின் மனங்களை புண்படுத்துவது கூடாது. இந்த மாதிரியான உபதேசங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, முஆதே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால், ஒரு தப்பு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள். இந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசங்கள் ஹதீஸ் நூல்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாமும் மக்களோடு நற்குணத்தோடு பழக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நற்குணத்தை தாய் என்று கேட்டால் நிச்சயமாக ரப்பு நற்குணத்தை தருவான், நற்குணவாதிகளாக நம்மை ஆக்கி வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அல்ல இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் நற்குணத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.